இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனில கொடுக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஆஃபர்ஸ்ல ஒன்ன பார்க்க போறோம். நம்ம கம்பெனி இருக்கிறதுலயே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடம் ஒன்னு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%, ரெண்டாவது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரவுன்ஸ் டைரக்டர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் நம்ம கம்பெனில ஃப்ரீ கிஃப்ட், நிறைய டிஸ்கவுண்ட், அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் ரெகக்னைசேஷன்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. அதுல இன்னைக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 அப்படிங்கிறது என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், எப்படி இருந்தா நம்ம ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 நம்மளா இருந்தாலும் நம்ம டீம்லயும் உருவாக்க முடியும். ஸோ அந்த விஷயங்களை பத்தி உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 அப்படின்னா நமக்கு புரிஞ்சிருக்கணும் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 வந்து நம்மளாகட்டும் நம்ம டீம்ல ஆகட்டும் அதை தெளிவா ப்ரொமோட் பண்ண முடியும். அப்ப ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 அப்படிங்கிறது என்னன்னா அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல வரக்கூடிய ஒண்ணு, ரெண்டாவது இன்கம்ல வரக்கூடிய ஒண்ணு. இப்ப ரெகுலரா கம்பெனில ஒருத்தர் 8% வரணும் அப்படின்னா, அதாவது 600 பிவி அமௌண்ட்ல சொன்னோம்னா 18,000 ரூபாய் பிசினஸ் பண்ணாதான் கம்பெனி 8%ங்கிற அந்த லெவல் கொடுக்குறாங்க. ஆனா ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ல ஒரு நபர் 8% நீங்க வரணும் அப்படின்னா கம்பெனி சொல்றாங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் மந்த் நீங்க ஜாயின் பண்ண மந்தே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 8% நீங்க அச்சீவ் பண்ணாத நபர் நீங்க அப்படின்னா எந்த மாசம் வேணாலும் 282 பிவி பண்ணினீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் கம்பெனி கொடுக்குற 8% உண்டான கிரிட்டீரியா. ஓகே, இது எப்படி வரலாம்? ஒன்னு, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட டீம் மொத்தமா சேர்ந்து 282 பிவி வந்தது அப்படின்னா நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8. இது நீங்க உங்களோட ஐடியிலையும் பண்ணலாம், இல்ல டீமா சேர்ந்து கஸ்டமரா இருக்கலாம், இல்ல உங்க கூட பிசினஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பண்ணவங்களா இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து அந்த மாசம் முடியிறப்ப 282 பிவி பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அச்சீவருக்கு எலிஜிபிள் ஆகிறோம். ஓகே, இதுல வந்து கண்டிஷன்ஸ் இருக்கா சார்? எஸ் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப நான் ஒரு டீம்ல வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 வந்துட்டாங்க, நான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 எலிஜிபிளா அப்படின்னு கேட்டா நம்ம ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 எலிஜிபிள் கிடையாது. நம்ம 8% மட்டும்தான். நமக்கு கீழே ஒருத்தங்க 8% வந்துட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கா 8, அதான் நம்ம கம்பெனியோட ரூல். ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டான்னு கேட்டா கிடையாது. அப்ப நானும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 இருக்கணும், ஃபர்ஸ்ட் லெக்ல இருக்கிறவரும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 இருக்கணும். நான் என்ன சார் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டீம்ல வந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 இல்லாம மீதி இருக்கிறீங்களா டீம், இப்போ இமேஜ்ல பாத்தீங்கன்னா அடுத்த நிறைய டீம் இருக்கு, அது இல்லாம ஒரு 5 டீம் பர்சனல். உதாரணத்துக்கு இதுதான் பர்சனல், மத்த டீம் எல்லாம் சேர்ந்து நீங்க 282 பண்ணிருந்தீங்கன்னா நீங்களும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 கம்பெனி கொடுக்க கிஃப்ட் வச்சிருக்க எலிஜிபிள் ஆயிருப்பீங்க. உங்க டீம்ல இருக்கிற ஒரு நபரும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஓகே சார், ரைட். ரெண்டாவது டீம்ல ஒருத்தர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 வந்துட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும்? டோன்ட் வரி, எத்தனை டீம்ல வேணா வரட்டும் பரவாயில்ல. அவரு அந்த 2 டீம் இல்லாம மீதி சைடுல இருக்கிற டீம் உங்க பர்சனல் பிவி இதெல்லாம் சேர்ந்து நீங்க அந்த மாசம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 தான். சோ இந்த மாதிரி 3 8 கொண்டு வரப்ப நம்ம கம்பெனில ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க, 1000 rupees கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாம நமக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய 750 ரூபா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல கிஃப்ட் வச்சர் கிடைக்கும். அது இல்லாம நம்ம பிசினஸோட நம்ம எப்பயுமே ரெகுலரா பண்ணக்கூடிய 18,000 ரூபாய் பிசினஸ்ல இருந்து ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவா ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம கம்பெனி கொடுத்துருக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஆஃபர் இதுதான். ஸோ இந்த ஆஃபர்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதுல எவ்வளவு இன்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸோ அண்ட் தென் பை பை, தேங்க்யூ.